Vanakkam and welcome to Redha. This is your girija. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். ஆனா எல்லா மேக்கப் ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஆனா நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குனேன். It cost only 1 rupee. ஒரு ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டா? என்னங்க சொல்றீங்க? அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். Yes, it cost 1 rupee. Seriously 1 rupee தான். அது என்ன பிராண்ட், என்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல வந்து நாம இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இல்லை இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சமயம் வந்து நம்ம லேடிஸ்க்கு யூஸ் ஆகும். One eternity later. Yes, unbox பண்ண போறேன். ஆக்சுவலி நான் 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஒரு ப்ராடக்டோடைய காஸ்ட் 1 rupee. ஸோ 1 rupeeக்கு வந்து நான் வாங்கினது என்னன்னு பார்க்கலாமா? இதுதான், இவ்வளோ பெரிய டப்பா இருக்குல்ல, இதுதான் வந்து காஸ்ட் 1 rupee. இதோடைய ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 645, பட் வந்து எனக்கு ஆஃபரில் வந்தது. ஸோ இது வந்து 1 rupee. இதில் ஒரு கிமிக் வச்சுருந்தாங்க. என்னென்னா வந்து இதை வந்து நான் வாங்கும்போது இட் காஸ்ட் அரௌண்ட் 1 rupee, பட் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு இருக்கும்ல, அது வந்து 199 சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருந்தது. என்னென்னா 199க்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இட் காஸ்ட் 1 rupee தான் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணால் 199 எதுக்கு நான் தண்டமாக வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணணும், வேறு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கலாமேன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கினேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆடியன்ஸ் வாய்ஸாக்கோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஆன். ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மைக்லாமில் இருக்கக்கூடிய ப்ளே ரோஸ் ஹைலைட்டர் அப்படிங்கிறது 02 பிங்க் ரோஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய ஷேட் நம்பர். ஸோ இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா மைக்லாம் தான் வந்து இந்த ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. இட் காஸ்ட் அரௌண்ட் 1 rupee. ஸோ எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பிங்க் கலர் சொன்னாங்க, ஆனால் இது வேறு மாதிரி ஒரு ஷேடில் இருக்குது பாருங்க. 1 rupeeக்கு வேறு என்னமா வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த வாய்ஸ் கேட்குது. ஸோ இது அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து 199 கொடுத்து நான் வாங்கினேன்ல, அது என்ன பார்க்கலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸி லிக்விட் ஐலைனர். எஸ், ஐ டசன்ட் ஹாவ் அ லிக்விட் ஐலைனர் வித் மீ. ஸோ எல்லாமே வந்து ஜெல் பேஸ், இல்லைன்னா வந்து காஜல்லையே வந்து நான் காஜல்லையே வந்து பார்த்திங்கன்னா நான் ஐலைனராக பண்ணிவிடுவேன். அப்படிங்கிறதுனால வேண்டி கிட்ட லிக்விட் லைனர் இல்லை. ஸோ அதனால் வேண்டி சரி லிக்விட் ஐலைனர் வாங்குவோமே அப்படின்ட்டு வாங்கினது தான். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மட்ச் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து க்ளாஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் லைனர் கூட அந்தளவுக்கு போடல, ஜஸ்ட் ஒரு விங் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வி கேன் டெஸ்ட். ஸோ இதுதான், இப்படி தான் இருக்குது. See, this color is pink. ஸோ யூஸ்வலாக இருக்க வேணாமேன்னு சொல்லி நான் வந்து இந்த ஒரு கலரை வந்து சூஸ் பண்ணேன். கலர் மீ போல்டு அப்படின்ட்டு உள்ளே எழுதியிருக்காங்க இங்கே. ஸோ இட்ஸ் அரவுண்ட் லைக் 3.5 ml ஆஃப் லிக்விட் ஐலைனர். இது இட் காஸ்ட் அரவுண்ட் 325. பட் லக்கிலி நம்ம வந்து வாங்கின ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 199 தான். ஸோ இப்போ சொல்லுங்கள், 199க்கு வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்குறது பெட்டரா, இல்லை 199க்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி இதை வந்து வெறும் 1 rupee கொடுத்து வாங்குறது ப்ராஃபிட்டான்ட்டு? ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை அப்ளை பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கேமரா கொஞ்சம் கிட்ட வர முடியுமா? ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா
இது வந்து ஸ்மெல்லே வந்து ஒரு ரோஸோட எசன்ஸ் இருந்து அப்படி ஒரு ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரரும் கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் திஸ் ஆல்சோ. பட் இந்த மிரர் வந்து இதுக்கு மேலே ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கப்பா. மிரருக்கு மேலே எடுக்க முடியுமா? இல்லை அதான் மிரர் இல்லை, மிரருக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. வி கேன் பீல் இட் ஆஃப். வருது, see, we can peel it off. நான் அதை வேறு இதை தெரியாமல் பக்கத்தில் இன்னொரு மிரர் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி டஸ்கி டோனில் இருக்கிறவங்களுக்கு இந்த டோன் நிச்சயமாக செட் ஆகாது. மேபி உங்களுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. இது வந்து கொஞ்சம் ஃபேர் டோனில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது செட் ஆகும். பட் ஈவன் தோ ஐம் ட்ரைங். ஏதாவது கொஞ்சம் ஒட்டுதான்னு பார்ப்போம். இப்படி எடுக்கும் போதே பாருங்கள் பவுட்ரியாக வருதா? தெரியுதா உங்களுக்கு? பவுட்ரியாக வருது. கொஞ்சம் அதிகமாக ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணால் லைட்டாக ஏதோ தெரியுது. பட் இட் இஸ் சீரியஸ்லி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேர் டோனில் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே கொஞ்சம் ஷைனிங் தெரியுதா அவங்களுக்கு? நல்ல ஒரு ஷைன். see, இங்கே இருக்கிற இந்த சிக்ஸ்க்கும் வித்தியாசம் பாருங்கள். எனக்கு நேரில் தெரியுது. ஸோ இந்த சைடு அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கணும், உங்களுக்கு இந்த கலர் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஓவராக தான் அப்ளை பண்ணுறேன். see, ஒரு நேச்சுரல் ஒரு க்ளோ ஒன்று தெரியும். ஸோ நல்லா வந்து ஃபேர் டோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்கின்ல அப்படியே வந்து பிளெண்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒரு டோன். சேம் டைம் வந்து இது என்னென்னா வந்து நான் அங்கே டிஸ்பிளேயில் காமிக்கும் போது ஒரு கலராக இருந்தது. பட் கையில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா லிட்ரலி கொஞ்சம் அந்த என்னுடைய டோனுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரான்ஸ் கலர் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டோனில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து உண்மையாகவே ஒரு ரோஸ் கலரில் லைட் ஒரு பிங்க் ஷேடில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிச்சல்ல இந்த ஷேடில் தான் இருக்குது. see, இந்த ஷேடில் தான் இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். 1 ரூபீக்கு ஓகே தான், ஆனால் கலர் சேஞ்சிங் பொறுத்த வரைக்கும் ஐ எம் டிஸப்பாயிண்டட். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலைனர். ஸோ இதையுமே வந்து நான் உங்களுக்கு ஐலைனர் ட்ரா பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து ஐ லைக் திஸ். ஏன்னா இந்த டிப் இருக்கு இல்லையா பாருங்கள், இந்த டிப்பு வந்து நல்லா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து நமக்கு அழகாக வந்து ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலி சொல்லணும்னா இந்த கிராஃபிட் ஐலைனர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ எஸ், எப்படி இருக்குது இந்த கலர்? நல்லா இருக்கா? ஆக்சுவலி வந்து இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த கலர் வந்து நான் எது வந்து டிஸ்பிளேயில் இருந்ததோ அதே டிஸ்பிளேயில் இருந்த கலரே தான் இப்போ எனக்கு ரிசீவ் ஆகிருக்கிறது. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் த கலர். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரை ஆகிறது நல்லாவே தெரியுது. கண்ணு கொஞ்சம் வந்து இழுக்குது லைட்டாக. அந்த ட்ரை ஆனால் கொஞ்சம் இழுக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இழுக்குது. லெட்ஸ் சி, இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இன்னும் வந்து கண் ரொம்ப இழுக்குதா, இல்லை வந்து கொஞ்சம் அப்படியே சட்டிலாக இருக்கா, ஐ ஓப்பன் பண்ண முடியுதா, ஸ்ட்ரெச் பண்ண முடியுதா, இதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. இங்கே மட்டும் எங்கேயும் மாட்டுது. அது யூஸ்வலாகவே வந்து லிக்விட் ஐலைனரில் இருக்கிறது தான். இப்போ ஓகே. ஓகே. எவ்வளோ எடுக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, ட்ரை ஆயிடுச்சு. சி, கையில் ஒட்டல.
ட்ரை ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் க்ளாஸியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப தின் லேயராக வந்து அப்ளை பண்ணால் என் கண்ணுக்கு அந்த அளவுக்கு தெரியல. கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ண பிறகு வாவ் அப்படி இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் மை கிளாம்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த 1 ரூபீக்கு வந்து வேல்யூவபிளாக இருந்த அந்த பிங்க் ரோஸ் ஹைலைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 199 rupees காஸ்ட் eyeliner which is waterproof and smudge-proof. It is waterproof and இது smudge-proof தான். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்க்குறீங்களா? ஸோ worth for money and கேட்டிங்கன்னா நிச்சயமாக worth for money, but I'm little disappointment with the My Glam Rose Highlighter since it is not the shade which I chosen. ஸோ அதனால் வேண்டிய I'm little disappointment, but 1 ரூபீக்கு இது worth தான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நாங்கள் வந்து அடுத்த வந்து ரிவ்யூ கொண்டு வரோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய் பாய்.